ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்களுமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயது கணக்குகள், ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக், இந்த 3 டாப்பிக்லையும் ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஒரு 15 கொஸ்டின் எடுத்துருந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 15மே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ எப்படி அந்த 15 சமயம் ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடலாம், எந்த மாதிரி ஸ்பீடாக போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே ஆவரேஜ், அதுக்கப்புறம் ஏஜ் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 3லையுமே எந்தெந்த மாடல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நடத்தியாச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வயது கணக்குகள், அதுக்கப்புறம் ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 2 பிளேலிஸ்ட்லையும் இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அந்த சம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்பீடாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா? ஸோ பாருங்க, சரண், அதுக்கப்புறம் அவரோட மகன் சங்கர். ஓகேங்களா? இது தந்தை, இது மகன். என்ன சொல்லியிருக்காங்க? சரண் என்பவரின் வயது தன் மகனின் வயதை போல 6 மடங்கு. அப்போ சங்கருக்கு வந்து எக்ஸ் வயது அப்படின்னா சரணோட வயது 6x. ஓகேங்களா? ஸோ இங்கே 1 வயசு இப்படின்னா இங்கே 6 வயசு, அப்போ 6 மடங்குல இருக்குது. 4 வருடம் கழித்து பிறகு இது எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா 4 கூட்டணும். ஏன்னா 4 வருஷம் 2 பேத்துக்குமே கூடி இருக்கும் இல்லையா? ஸோ 4 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா 4 வயசை கழிக்கணும். 4 வருடங்களுக்கு பிறகு 4 வருடங்கள் கழித்து இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? அவரின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் சரணோட வயது 6x + 4, மகனோட வயது x + 4. ஸோ மகனோட வயதை போல 4 மடங்கு. இதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லைனை எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, 6x + 4 = 4 உள்ள பெருக்குங்க, 4x + 16. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு. பாருங்க, 6x - 4xன்னு ஆகுமா? அப்போ ஆன்சர் 2x. இந்த இடத்துல 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் -4. அப்போ 16லேருந்து 4 போச்சு அப்படின்னா 12. இப்போ எக்ஸ் மட்டும் வேணுமா? இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பைல வரும். அப்போ x = 6ன்னு கிடைச்சிருக்கு. இதை வச்சு அவங்க என்ன கேட்டாலும் நம்மளால போட முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க? அவர்களின் தற்போதைய வயது. தற்போதைய வயது என்ன? x 6x தான். ஓகேங்களா? அப்போ x 6 அப்படின்னா 6x, 6 × 6 36. அப்போ சரணோட வயது 36, அவர் மகன் சங்கரோட வயது 6. ஆப்ஷன் டி 36,6 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ இளையவர். அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். ஒவ்வொரு லைனையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஏபி 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏபி, இதில் ஏ தான் பார்த்தீங்க அப்படின்னா இளையவர். ஓகேங்களா? பி வந்து பெருசு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட வயசு எக்ஸ்ன்னும் இவரோட வயசு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸை விட ஒய் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேரோட வயதுகளின் வித்தியாசம். அப்போ பெரிய வயசுலேருந்து சின்ன வயசை கழிச்சா அதுதான் வித்தியாசம். கரெக்டா? ஸோ வித்தியாசத்தின் 7 மடங்கானது. 7 மடங்குனா 7ஆல் பெருக்கிக்கணும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 2ஐயும் கூட்டுறதுக்கு ஈக்குவலா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், 7 உள்ள பெருக்குங்க, 7y - 7x. இந்த x and y ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, -x - y = 0. இப்போ 7y - y, அப்போ 6y. 7x - x, ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறதால -8x = 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துக்கலாம். பாருங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும். அப்போ இப்போ பியோட வயது என்ன? y. 12 வருஷத்துக்கு அப்புறம் y + 12, 12 வயசு கூடி இருக்கும். அதுக்கும் ஏவின் தற்போதைய வயது என்ன? x. இது ரெண்டுக்குமான விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 5:3. புரியுதுங்களா? 2 பேருக்குமே 12 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லலை. பியோட வயசு 12 வருஷத்துக்கு அப்புறமும் ஏவோடது தற்போதைய வயது தான் சொல்லியிருக்காங்க. இதோட விகிதம் எதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா கடைசி 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். பாருங்க, 3y + 12 × 3 36 = 5x. 3ஆல் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெருக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், 3y - 5x + 36 = 0. இது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 2.
இந்த 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஈக்குவேஷன் 1 அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் 2 2ஆல் பெருக்குங்க. ஏன்னா எக்ஸோட வயது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது ஏவோட வயசு எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸை கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், 2ஆல் பெருக்குனா 6y 10x ப்ளஸ் 36 2ஆல் பெருக்கும்போது 72 = 0. இப்போ மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ 6y கேன்சல் ஆயிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2x, இந்த இடத்துல என்னாகும் ப்ளஸ் சரி மைனஸ் 72 = 0. 2x மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். மைனஸ் 72 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ் 72. இப்போ 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பை. ஓகேங்களா, அடிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு 36ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி 36. அவங்க வந்து ஏவோட வயசு கேட்டதால ஒய்யை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, இதுவே பியோட வயசு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஒய் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்கு தொகை 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம். ஓகேங்களா, ஸோ தந்தை மகன் வயது விகிதம் கொடுத்துட்டாங்க 4:1. எப்பயுமே விகிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கூட எக்ஸை பெருக்கி அதுதான் இந்த வேல்யூஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ தந்தையோட வயது 4x, மகனோட வயது எக்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரோட வயதுகளின் பெருக்கற்பலன் பார்த்தீங்க அப்படின்னா 196. ஓகேங்களா, அப்போ 4x² = 196. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா, x² மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அடித்தோம் அப்படின்னா 4 16 மீதி 3 9 36. இந்த 49 7² அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ 7. ஓகேங்களா, இதை வச்சு அவங்க கொஸ்டின் என்ன கேட்டாலும் நம்மளால் போட முடியும். பாருங்கள், இப்போ என்ன கேட்குறாங்க, 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம். ஓகேங்களா, ஸோ தந்தை மகனோட வயது விகிதம் 5 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ 4x எக்ஸ். ஓகேங்களா, அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்குமே 5 வயசு கூடி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எக்ஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸ் 7, அப்போ 7 + 5 7 + 5 4 28 28 + 5 33. ஓகேங்களா, ஸோ விகிதம் போடுறோம். 7 + 5 12. ஓகேங்களா, ஸோ ரெண்டையுமே காமனாக ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 11 4. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் இது காமனாக டிவைட் பண்ண முடியாது. இதோட நிறுத்திக்கலாம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 11:4 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:15 எனில் சுமித்தின் வயது. ஓகேங்களா, ஸோ விவேக் சுமித் வயது விகிதம் 2:3. ஸோ நார்மலாக விகிதம் கொடுத்துட்டாலே அது கூட எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ விவேக்கோட வயது 2x, சுமித்தோட வயது 3x. என்ன சொல்லியிருக்காங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ இப்போ தற்போது 2x 3x அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும், 12 வருஷம் கூடி இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2 பேத்துக்கும் 12 கூடி இருக்கும். இப்போ அவங்களோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 11:15. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஈக்குவல். அப்படி இந்த 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாலே கடைசி 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். ஓகேங்களா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெருக்கிக்கலாமா? பாருங்கள், 2 15 30 × x ப்ளஸ் 12 × 15 ஈஸியாக பெருக்கலாம். பாருங்கள், 120, இதில் பாதி 60 180. ஓகேங்களா, அப்போ 180 = 11 இதை பெருக்குங்க, 33x ப்ளஸ் 132. ஓகேங்களா, ஸோ 12 × 11 132. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, இது கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு. பாருங்கள், இந்த 30x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் -30xன்னு வரும். ஸோ 33லேருந்து 30 போச்சுன்னா 3x. இந்த 132 இந்த சைடு வரும். அப்போ 180லேருந்து 132 போச்சு அப்படின்னா 8 4, அப்போ 48. ஓகேங்களா, ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள், என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போ 48 டிவைடட் பை 3 16ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், எனில் சுமித்தின் வயது எந்த இடத்துலையும் கேட்கல இல்லையா. ஸோ தற்போதுன்னு கேட்கல, 12 வருஷத்துக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே கேட்கல அப்படின்னா அவங்க வந்து தற்போது கேட்குறாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தற்போது சுமித்தோட வயது என்ன, 3x. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3 × 16 48. ஓகேங்களா, ஸோ தற்போதுன்னு கொடுக்காம கொடுத்துருந்தாலும் அது வந்து தற்போது கேட்குறதா தான் அர்த்தம். ஓகேங்களா, ஒருவேளை மென்ஷன் பண்ணி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான அது போட்டதுக்கு அப்புறம் தான் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 48 வருஷம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் 1/4 பாகமாகும். 6 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயதானது சர்மாவின் வயதை போல 7 மடங்காக இருந்தது. அவர்களின் தற்போதைய வயதை காண்க. ஓகேங்களா. ஸோ சர்மாவோடது அவரோட அப்பாவோடது. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அப்பாவோட வயசை போல 1/4 பாகம். ஓகேங்களா. நீங்கள் எப்படி போட்டுக்கலாம், இது எக்ஸ் இது x/4ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பின்னத்தை சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னா, இதை 4xன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட 1/4 பாகம் எடுக்கும்போது என்ன ஆகும், 4x / 4 4 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ்ன்னு வரும். இந்த மாதிரி எடுத்தாலும் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ கேல்குலேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. அப்போ 4x எக்ஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 6 ஆண்டுகளுக்கு முன்பு. முன்புன்னா என்ன அர்த்தம், 6 வயசு கம்மியாக இருக்கும். அப்போ 6 கழிக்கணும் 2 சைடுமே. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சர்மாவின் வயதை போல் 7 மடங்கு. ஓகேங்களா. ஸோ அவங்க அப்பாவோட வயசு சர்மாவோட வயசை போல் 7 மடங்கு. ஓகேங்களா. ஸோ இதை தான் தெளிவாக போடணும். இந்த இடத்துல 7ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் மாறி போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ உள்ள பேருக்குங்க 7x - 42 = 4x - 6. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு. பாருங்கள், இது என்னாகும், 3x = 36ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 3 டிவைடட் பைக்கு கீழே போயிருமா. ஸோ அடித்தோம் அப்படின்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல -42 இந்த சைடு போகும்போது +42 ஆயிரும். 42லேருந்து 6 கழிச்சா 36. ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, நமக்கு 12ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அவர்களின் தற்போதைய வயது. தற்போதைய வயது என்ன, எக்ஸ் 4x. இந்த இடத்துல எக்ஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12 4 × 12 48. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 12, 48. ஸோ இந்த இடத்துல போடும்போது தெளிவாக போடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 7ங்கிறது இந்த சைடு போட்டிங்க அப்படின்னா தப்பாயிரும். ஸோ இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேல்குலேட் பண்ணுறது சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட்டு தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12, 14, 25, 23, 18, 17, 24, 20 என்ற விவரங்களின் இடைநிலையை காண்க. இடைநிலை கேட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், கொடுத்துருக்க அந்த தொடர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏறு வரிசையிலையோ அப்படி இல்லை அப்படின்னா இறங்கு வரிசையிலையோ மாற்றி எழுதிக்கணும். பாருங்கள், ஏறு வரிசையில் நான் எழுதுறேன். பாருங்கள், 12, 14, 17, 18, 20, 23, 24, 25. மொத்தம் எத்தனை இருக்குது, 2, 4, 6, 8. 2, 4, 6, 8. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏறு வரிசையிலோ இல்லைனா இறங்கு வரிசையிலோ எழுதுனதுக்கு அப்புறம் இந்த சைடு கடைசி, 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 இந்த சைடு கடைசி எல்லாம் அடிச்சு விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ சென்டராக 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த 2ஓட சராசரி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஒருவேளை ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் இடைநிலை. பாருங்கள், என்னாகும், 38 / 2 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 19ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏறு வரிசையிலோ இல்லைனா இறங்கு வரிசையிலோ எழுதுனதுக்கு அப்புறம் அடிச்சு விடுங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த சென்டராக வர்றது 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதோட சராசரி இடைநிலை, ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுதான் இடைநிலை. புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2 எனில் அவர்களின் உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கூட்டு சராசரியும் மாறுபாட்டு கெழுவும், ஓகேங்களா, எக்ஸ் பாரும் சிவியும் கொடுத்துட்டு சிக்மா கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க 2 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பெருக்கிக்கணும். ஓகேங்களா. ஸோ பெருக்கிட்டு /100 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கூட்டு சராசரியும் மாறுபாட்டு கெழுவும் கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்டால் அவங்க கொடுத்துருக்க 2 வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அந்த 2 வேல்யூஸையும் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஈஸியான ஷார்ட்கட், பார்த்த உடனே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதை 2ஐயும் பெருக்கிக்கலாமா. பாருங்கள், 163, 8, 32. ஸோ புள்ளி கடைசியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், 8 2 16 மீதி 1, 6 1 7, 12 மீதி 1, 2 1 3, 8 24 மீதி 2, 9 11 மீதி 1, 18 19 மீதி 1, 3 1 4, 6 11 மீதி 1 4, 12 மீதி 1 5. ஓகேங்களா. ஸோ என்ன கிடைக்குது, 5 2 4 1 6. இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளி இருக்குது. கரெக்டாக. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி நம்ம பின்னாடி இருந்து புள்ளி வைக்கணும். பாருங்கள், 1 2 புள்ளி வச்சாச்சா, /100. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல /க்கு கீழே 100 10 100 1000 இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா மேலே வந்து நம்ம தசமத்தை ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, புள்ளி இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடம் புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளியை கீழே எத்தனை 0 இருக்கோ அத்தனை ஸ்தானம் முன்னாடி தள்ளிக்கலாம். ஓகேங்களா. நார்மலாக புள்ளி இல்லை அப்படின்னா எப்படி வைப்போம், பாருங்கள்,
இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிவைடட் பை 100ன்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 ஸ்தானம் பின்னாடி இருந்து இந்த இடத்துல வைப்போம் கரெக்டாக. ஸோ இந்த 100 விட்டுட்டு இப்படி எழுதுவோம் ஓகேங்களா. இந்த இடத்துல ஆல்ரெடி புள்ளி இருக்கிறதால நம்ம அந்த புள்ளியை தள்ளினா போதும். பாருங்கள் 2 ஸ்தானம் தள்ளுங்க, இங்கே வரும் ஓகேங்களா. அப்போ 5.2416ன்னு கிடைக்கும். ஸோ 2 இட தசம திருத்தமாக மாற்றிக்கோங்க, என்ன ஆகும் 5.24ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தசமத்தை எப்படி பின்னமாக மாற்றுறது, பின்னத்தை எப்படி தசமமாக மாற்றுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசிக் மார்க்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் நடத்திருப்போம் ஓகேங்களா. ஸோ அதில் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருப்போம் ஓகேங்களா. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 5.24. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதல் 10 இயல் எண்களின் திட்ட விலக்கத்தின் தோராய மதிப்பு என்பது. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா. ஸோ முதல் n எண்களின் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா √n² - 1 / 12. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாலும் அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ √10² - 1 / 12 என்ன ஆகும், √100 - 1 / 12ன்னு கிடைக்கும். என்ன ஆகும் பாருங்கள், 99 / 12. ஸோ 3ஆல் அடித்தா இது 4, இதை 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 33ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை டிவைட் பண்ணுங்கள் பாருங்கள், 33 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம் வரும், 8 32 மீதி 1, புள்ளி வச்சு 0 சேர்த்துனீங்க அப்படின்னா 2 8 மீதி 2. ஸோ புள்ளி இருக்கிறதால 0 சேர்த்திக்கலாம், 5 20. அப்போ 8.25ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வேல்யூஸ் இருக்கா, ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருக்கா. என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா √4க்கும் √9க்கும் இடையில இருக்குது கரெக்டாக. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வேல்யூ 3. அப்போ 2க்கும் 3க்கும் இடையில தான் இந்த வேல்யூஸ் வருது ஓகேங்களா. ஆப்ஷனில் எந்த மாதிரி இருக்கோ ஓகேங்களா. ஸோ 2க்கும் 3க்கும் இடையில எந்த ஆப்ஷன் வருதோ அதுதான் ஆன்சர். பாருங்கள் ஆப்ஷன் ஏ பி சி டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி எப்படி வந்துருச்சு உங்களுக்கு, 2.87 2.97 2.67 2.77ன்னு எல்லாமே அந்த 2க்கும் 3க்கும் இடையிலேயே வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8.25 இதில் அதாவது 0.75 தான் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ ஒன்று 2.87 இருக்கலாம், இல்லைன்னா 2.97 இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ 2 டைம் பெருக்கி பாருங்கள் ஓகேங்களா. 287 பெருக்கிட்டு புள்ளி வைங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் 297 பெருக்கிட்டு புள்ளி வைங்க. எது வந்து ஆன்சராக வருதோ, எது வந்து இதுக்கு நியராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 8.25 24 26 இந்த மாதிரி நியராக வர்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. என்ன வரும் அப்படின்னா 2.87 தான் இதுக்கான ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ ஒரு சிலதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் அதுக்கு இடையில கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக டிக் அடிச்சிடலாம். இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருக்கிறதால ஸோ கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும். அப்படி தெரியல அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனை 2 டைம் பெருக்குங்க ஓகேங்களா. ஏன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும், அது ஸ்கொயர்லேருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி வெளியே வருதுன்னு அர்த்தம். அதனால் கொடுத்துருக்க ஆப்ஷனை 2 டைம் பெருக்கி பாருங்கள். இதுக்கு நியராக ஒரு தோராயமான ஆன்சர் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ நியராக எது கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 40 42 48 எனும் இப்புள்ளி விவரத்திற்கு திட்ட விலக்கம் காண்க. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் பெருக்கப்படும் போது கிடைக்கும் புதிய மதிப்புகளுக்கான திட்ட விலக்கம் காண்க ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 40 42 48 இந்த 3க்கும் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் 3ஆல் பெருக்கினதுக்கு அப்புறம் திட்ட விலக்கம் என்ன வரும்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் 3ஆல் பெருக்கினதுக்கு அப்புறம் திட்ட விலக்கம் என்ன, சிக்மா என்ன, அதுதான் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக நம்ம அதையே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நம்பர் கூடயும் 3ஆல் பெருக்குங்க ஓகேங்களா. 42 × 3 48 × 3. அதுக்கப்புறம் நம்ம சிக்மா கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள் இது என்ன ஆகும், 120 3 2 6 4 12 24 மீதி 2 12 14 ஓகேங்களா. அப்போ இந்த 3 நம்பருக்கும் நம்ம சிக்மா கண்டுபிடிக்கணும். பாருங்கள் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர் 120 126 144. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சராசரி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ கூட்டு சராசரி கண்டுபிடிக்கணும். கூட்டு சராசரி எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். அதோட எண்ணிக்கையால் நம்ம டிவைட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ 3ஐயும் கூட்டுங்க பாருங்கள், 10 மீதி 1 5 7 9 1 2 3. அப்போ 390 / 3ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அடிச்சுங்க அப்படின்னா 130. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஓகேங்களா. ஸோ கூட்டு சராசரி. இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஒவ்வொரு வேல்யூஸ்லேருந்து ஓகேங்களா இந்த வேல்யூஸை கழிச்சு எழுதணும். பாருங்கள் அப்போ 120 மைனஸ் 130 126 மைனஸ் 130 144 மைனஸ் 130 கழிச்சு எழுதலாமா. என்ன வரும் பாருங்கள், -10 -4
14. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். x மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஆன்சர் எடுத்து எழுத முடியும். ஓகேங்களா? பாருங்கள், 10 ஸ்கொயர் 100, 4 ஸ்கொயர் 16, 14 ஸ்கொயர் 196. ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எல்லாமே ப்ளஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே கூட்டிக்கோங்க. இதை மட்டும் 12 மீதி 1, 10, 11 மீதி 1, 3. அப்போ 312 தான் அந்த வேல்யூ. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அந்த வேல்யூஸ் எத்தனை தொடர் கொடுத்துருக்காங்களோ அது. ஓகேங்களா? ஸோ n. ஸோ டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 3 0 4 12. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 104 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். அந்த தரவுகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு அதோட என்ன கண்டுபிடிச்சிக்கணும், கூட்டு சராசரி கண்டுபிடிச்சிக்கணும். கூட்டு சராசரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தரவுல இருந்தும் அதை கழிச்சு எழுதி அதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ண வேல்யூஸை கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் சமேஷன் டிவைடட் பை என். ஓகேங்களா? ஸோ சிக்மா இதுதான் ஃபார்முலா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க எனில் விவரங்களின் வீச்சு. ஓகேங்களா? வீச்சு அப்படின்னாலே அதில் இருக்க மிகப்பெரிய மதிப்புலேருந்து மிகச்சிறிய மதிப்பை நம்ம கழிச்சிட்டா போதும், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க தரவுகளில் மிகப்பெரியது எது, 98. மிகச்சிறியது எது, 23. இதை கழிச்சிட்டா போதும், அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், 5 7. அப்போ 75 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்த உடனே நம்ம ஆன்சர் டிக் அடிச்சிடலாம். வீச்சு அப்படின்னாலே மிகப்பெரிய வேல்யூ மிகச்சிறிய வேல்யூ, அது ரெண்டையும் கழிச்சா போதும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே. வருமானம் எல்லாமே கொடுத்துட்டாங்க, வருவாயின் சராசரி கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கணும், இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி எண்ணிக்கை எத்தனவோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 6 குடும்பங்கள் அவங்க சொல்லிட்டாங்க, அப்போ n வந்து 6. ஓகேங்களா? பாருங்க, 3500, 2700, 3000, 2800, 3900, 2100, மொத்தமாக 6. பாருங்கள், 2 4 6. ஸோ டிவைடட் பை 6, அவ்வளோதான். இதை கூட்டி 6ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், 2 0, 10 18, 25 30, மீதி 3, 5 8 10, 13 15, 18 டிவைடட் பை 6. 6ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3000 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை காண்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 100 மாணவர்களின் சராசரி 40ன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பரை மட்டும் மாற்றி தப்பாக எடுத்துட்டாங்க. அந்த தப்பாக எடுத்துனதை கரெக்டாக மாற்றணும் அப்படின்னா கரெக்டான சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வச்சும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 நம்பரை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 நம்பர், அதாவது ஒரு நம்பரை மாற்றி இன்னொரு நம்பரை எழுதியிருக்காங்களே, அதை 2 எழுதிக்கோங்க. கரெக்டாக இருக்க வேல்யூஸை ப்ளஸ் போட்டுக்கோங்க, தப்பாக எழுதுனதை மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 53 என்ற மதிப்பெண், அப்போ இது ப்ளஸ்ஸு, தவறுதலாக இப்படி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்க வேண்டியது ப்ளஸ்ஸு, தப்பாக எடுத்தது மைனஸ். இப்போ என்ன கிடைக்கும், -30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை மொத்த வேல்யூ, அந்த n இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கிடைக்கும், 0 அடிஞ்சிரும், அப்போ -0.3ன்னு கிடைக்கும். ஸோ பின்னத்தை நம்ம அந்த இடத்துல இந்த இடத்துல தசமமாக மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இப்போ -0.3. இந்த இடத்துல மைனஸ் கிடச்சிது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க சராசரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து கழிச்சிருங்க. ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்ரெடி இருக்க சராசரி கூட கூட்டிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், இதை கழிச்சிங்க அப்படின்னா 39.7ன்னு கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக இருக்க வேண்டியது ப்ளஸ்ஸு, தப்பாக எழுதுனது மைனஸ். இந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ மைனஸில் கிடைச்சிது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூவை அந்த எண்ணால் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ண வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸில் கிடச்சிது அப்படின்னா கொடுத்துருக்க சராசரியிலேருந்து கழிச்சுக்கோங்க. ப்ளஸ் கிடச்சிதுன்னா கொடுத்துருக்க சராசரி கூட கூட்டிக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5 எண்களின் கூட்டு சராசரி 25. அவற்றிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20 எனில் நீக்கப்பட்ட எண்ணானது. ஓகேங்களா? ஸோ 5 எண்ணோட கூட்டு சராசரி 25. அப்போ கூடுதல் என்னவா இருக்கும்? கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எண்ணிக்கை இன்டு சராசரி. 5 நம்பருக்கு 25 அப்படின்னா 125. இது வந்து 5 பேர்த்தோட கூடுதல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. அப்போ 5லேருந்து 1 போச்சு அப்படின்னா 4. ஓகேங்களா? 1 கழிச்சோம் அப்படின்னா 4. இப்போ 4ன்னு வரும்போது அதோட சராசரி என்ன? 20. கரெக்டா? ஸோ இப்போ இதை பெருக்கினா கூடுதல் கிடைச்சிடும். 4 எண்களின் கூடுதல் கிடைச்சிடும். இப்போ என்ன ஆகும்? 80. ஓகே, இப்போ பாருங்கள், 5 எண்ணோட கூடுதல் 125, 4 எண்ணோட கூடுதல் 80. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கழிச்சாங்களே அந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், கழிச்சா 45. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, x, x + 3, x + 6, x + 9, x + 12 இன் கூட்டு சராசரி 60 எனில் x இன் மதிப்பு. ஓகேங்களா? ஸோ இதோட சராசரி x + 3, x + 6, x + 9, x + 12. ஓகேங்களா? இதோட சராசரினா என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் கூட்டி எண்ணிக்கையால் டிவைட் பண்ணணும். பாருங்கள், 1 2 3 4 5. வேல்யூ என்ன? 60. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸை ஃபஸ்ட்டு கூட்டிக்கோங்க. பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ 5x ப்ளஸ் இந்த இடத்துல என்ன ஆகும்? 3 9 18 20 30 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 60. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளைல போகும். அப்போ 5x + 30 ஈக்குவல் டு 5 30. அப்போ 300ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு 5x மட்டும் வேணுமா? இந்த 30 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் போகும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 270. எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ 270 டிவைடட் பை 5. 5 25, மீதி 2 4 20. அப்போ 54 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? ஸோ சராசரி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா சராசரி எப்படி போடுவோம்? எல்லாத்தையும் கூட்டி அந்த எண்ணிக்கையால் டிவைட் பண்ணுவோம். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4 எண்களின் சராசரி 20 என்க. ஒவ்வொரு எண்ணுடனும் சியை கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி 22 எனில் சியின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஸோ 4 நம்பரோட சராசரி 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நம்பர் கூடயும் சியை கூட்டுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ABCDன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட என்ன பண்ணுறாங்க? A + C, அதுக்கப்புறம் B + C, C + C, D + C. ஓகேங்களா? இந்த இடத்துல புரியறதுக்காக ஈன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ E + C. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் கூடயும் அந்த சிங்கிறத கூட்டுறாங்க. கூட்டினதுக்கப்புறம் இந்த சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க 22ன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சிங்கிற வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் பார்த்த உடனே போட்டுடலாம். கூட்டினாங்க அப்படின்னா எக்ஸஸாக வருது இல்லையா, அந்த வேல்யூஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 22 புதுசாக வந்ததுலேருந்து பழச கழிங்க 2 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை கழிச்சாங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும்? அந்த புதுசாக வந்தது சின்னதாகவும் இது வந்து அதிகமாகவும் இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ என்ன மட்டும் நீங்கள் கொஸ்டினில் தெளிவாக பார்த்துக்கணும். எல்லா அந்த வேல்யூஸ் கூடயும் ஒரே நம்பர் தான் கூட்டுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரே நம்பர் தான் கூட்டுறாங்களா, ஒரே நம்பர் தான் கழிக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா புதிய சராசரி மைனஸ் பழைய சராசரி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா 15 கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இந்த 15மே பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட மாடல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ரிவிஷனுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த வயது கணக்குகள், அதுக்கப்புறம் ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துங்க. உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.